நல்லா கொல்லை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பூசியில் தான் வேக வச்சுருக்கேன் பாருங்க. நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் கொள்ளு சட்னி எப்படி ஆட்டுவீங்கன்னு. வரமிளகாய் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கடலை எண்ணெய் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. இதோட கொள்ளு வேக வச்சது கொள்ளு ஒன்றா இருக்குது. கடுகு ஓட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். ஆட்டுறதுனால கம்மியாக போட்டால் போடணும். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, சீரகம், மிளகா 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுங்க. கருவேப்பிலை எடுங்க. தும்பல் உப்பு போட்டுக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. பூண்டு செக்கில் தான் ஆட்டுவேன் பாருங்க. பச்சை பூண்டு போட்டு ஆட்டிக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. பூண்டு போட்டு ஆட்டியாச்சு. உப்பு போதுங்க, உப்பு வேண்டாம். சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. கெட்டியாக இருக்கணுங்க. புளி தக்காளி பழம் போடவே போட மாட்டேன். எப்போவுமே போடாத ஆட்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கெடாது செக்கில் ஆட்டுறது.